ஹதீஸ்ல உள்ள குர்ஆன்ல உள்ள பொதுவான துஆக்கள் கேட்கிறோம், ஆமீன் என்று கூறுகிறீர்கள், துஆ அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குது. ஒருத்தர் துஆ செய்ய ஒரு கூட்டம் ஆமீன் சொன்னால் அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் துஆ கேட்கிறோம். ஆனால் நம்மவர்களுடைய தனிப்பட்ட ஹாஜத்துகள் யாருக்கு தான் தெரியும்? பை, நமக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு பிரச்சனை நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஹாலத் என்னன்னு நம்ம தான் விளங்குவோம். அது அல்லாஹ்ட்ட கேட்டு பெறலாமே, அல்லாஹ் உடனே கொடுத்துடலாம், இல்ல தாமதப்படுத்தலாம். இல்லை, உலகத்தில் கபூலாகவில்லை என்றாலும் மறுமையில் அதற்குண்டான அந்தஸ்தை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அதற்குண்டான பயன்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுத்து விடுகிறான். துஆவினுடைய ஆரம்பத்துல அல்லாஹ்வை புகழ்ந்துடணும். அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துடணும். முதல்ல கை தூக்குன உடனே துஆவினுடைய முறையே அல்லாஹ்வை புகழ்ந்துடணும். என்னன்னு புகழ்வீங்க பை? உங்கள்ட்ட தான் போய் கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வார்த்தைக்கு நிகர் வேற எந்த வார்த்தையும் இல்லை. கை தூக்குன உடனே அல்லாஹ்விடத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரட்சகனே ரப்பே உனக்கே எல்லா புகழும், படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாமெல்லாம் கை தூக்குன உடனே என்ன ஓதணும் பை? ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வேகமா வந்தாரு, ஒலு செஞ்சாரு, போய் நின்றாரு, 2 ரக்காத் தொழுதாரு. தொழுது முடிச்ச உடனே யா அல்லாஹ் என் மீது இரக்கப்படுவாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. போய் உடனே உட்கார்ந்த உடனே சலாம் கொடுத்த உடனே கை தூக்குனாரு, அல்லாஹ்ட்ட துஆ செய்றாரு, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, என்னின் மீது கிருபை செய்வாயாக என்று துஆ செஞ்சு படார்னு எந்திரிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க பக்கத்துல. இங்க வா பை உட்கார். ரசூலுல்லாஹ் உட்கார வச்சாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, ஒலி செஞ்சாரு, 2 ரக்காத் தொழுதாரு, அல்லாஹ் இடத்துல கையேந்தினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் ரப்பே உனக்கே சொந்தம், எல்லா ஆட்சி அதிகாரமும் ரப்பே உனக்கே சொந்தம். எங்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ அருள் புரிவாயாக. இது ஸலவாத்து. ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யறது தான் ஸலவாத்து. ஆமா, ஸலவாத்துனா நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நாம ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யறது அதான் ஸலவாத்து. துஆ செய்றார். அதுக்கு பிறகு தன்னுடைய ஹாஜத்துகள் எல்லாம் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு துஆவை முடிச்சுட்டு அவர் எந்திரிச்சு போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் கூப்பிட்டாங்க, உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்ப முதல்ல தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாரு. அவரிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல்ல நீ தொழுது முடிச்சு சலாம் சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற பொழுது என் ரப்ப புகழ்ந்துருன்னா, அல்லாஹ்வை புகழ்ந்துரு. அதற்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல். அதற்கு பிறகு உன்னுடைய ஹாஜத்தை கேள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்புறாங்க, உன்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். இவருக்கு பதில் சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே அவருக்கு உரைச்சிருச்சு. அவர் விடுவாரா? இனிமே அல்லாஹ்வை புகழுவதையும் சரி, நபியின் மீது ஸலவாத்தும் சரி சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் மௌத்து வரை நான் அதை கடைபிடிப்பேன் என்று சொல்லிட்டு அந்த சஹாபி போனான். கண்ணியமானவர்களை, சொல்ல வரக்கூடிய நோக்கம், துஆ அல்லாஹ்வினிடத்தில் அங்கீகரிக்கப்படுமேயானால் அதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நபியின் மீது ஸலவாத்துனா என்ன பை? நமக்கு தெரிஞ்ச ஸலவாத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே போதும். இல்ல அத்தையாத்து ஓதுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஹாஜத்துகள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னால முஸ்லிம் சமூகத்திற்கு நீங்க கேட்டா உங்க ஹாஜத்து கபூலாக்கப்படும். ஆனா நம்ம ஆளுங்கள்ட்ட அது வரவே வராது. யாரெல்லாம் மஞ்சள் ஏதே உததுதான். முதல்ல தனக்கு என்ன வேணும் அத்தனையும் கேட்டுறது இல்ல, முதல்ல முஸ்லிம் சமூகத்தார்களுக்கு கேட்கிறது, உறவினர்களுக்கு கேட்கிறது, மரணித்த தாய் தந்தைகளுக்கு கேட்கிறது, மூதாதியர்களுக்கு கேட்கிறது, அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி கேட்கிறது. எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அல்லாஹ் பாப்பானா, எல்லாம் மற்றவங்களுக்கே செய்யறானே, இவனுக்கு ஒண்ணு இன்னும் கேட்கவே இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவங்களுக்கு கேட்டுட்டானா அவங்களுடைய எல்லா ஹாஜத்தையும் இவருக்கும் கபூலாக்குன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் இது. அடுத்தவர்களுக்கு கேட்பதால் உன்னுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள காலம் வரை அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் எந்த விதமான கஞ்சத்தனம் இல்லாமல், பெருமை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்மளுடைய ஹாஜத்துகளை கேட்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஏராளமான அந்தஸ்துகளை பெற அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள வரை ஹலாலான உணவையே உண்ண அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள வரை உறவினர்களை ஒவ்வொருவரையும் யாரையும் துண்டிக்காமல், உறவு முறையை முறிக்காமல் உலகத்தில் வாழ அல்லாஹ்
நமக்கு தௌபீக் செய்வானாக. என் துஆ அல்லாஹ்வினிடத்தில் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்ற உறுதியோடு துஆ கேட்கிற மனப்பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.